ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அப்பா பிதாவே தந்தையே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரை நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறீங்க அப்பா, நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வர எல்லா கிருபைக்காகவும் தயவுக்காகவும் இரக்கத்திற்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆத்மாவை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பாக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தேவனே, இப்பொழுதும் எங்களை கூட வைத்த தயவுக்காக நன்றி ராஜா. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. நீர் மாத்திரம் எங்களோடு இடைப்படுங்க. நாங்க சிறுகணும், நீக்க பெருகணும் ராஜா. எல்லாவற்றையும் கருத்துல கொடுக்கிறோம். எங்கள் எல்லா சிந்தனையும் கருத்துல கொடுக்கிறோம். நீரை பொருட்படுத்த ஆளுகை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையை செலுத்திக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேத வாக்கியத்தை வாசித்துவிட்டு நாம் இந்த பாடலை நாம் உண்மையோடு பாடுவோம், ஆளோட உண்மையோடு. 1 தெசலோனிக்கேயர் 4:16-18 வரை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இந்த ஆனந்த மகிமைக்காக இந்த ஆண்டவர் கூட எப்பொழுதும் இருக்க போகிற அந்த சந்தோஷத்தை நம்ம பாடுவோம். மறுக்கரையில் நாம் சந்திப்போம், மறுநிலையாக தந்தவரே, தங்கத்தெருவில் மீண்டும் காண்போம் நேசரை அந்த நன்னாள். மறுக்கரையில் நாம் சந்திப்போம், மறுநிலையாக தந்தவரை, தங்கத்தெருவில் மீண்டும் காண்போம் நேசரை அந்த நன்னாள். புலம்பலும் கண்ணீரும் அங்கில்லையே, புதிய எருசலேம் நகரத்தில். புலம்பலும் கண்ணீரும் அங்கில்லையே, புதிய எருசலேம் நகரத்தில். புதிய தினத்தில் ஒன்று சேர்ந்து பொன்னிசுவை புகழ்வோம். புதிய தினத்தில் ஒன்று சேர்ந்து பொன்னிசுவை புகழ்வோம். மறுக்கரையில் நாம் சந்திப்போம், மறுநிலையாக தந்தவரை, தங்கத்தெருவில் மீண்டும் காண்போம் நேசரை அந்த நன்னாள். தங்கத்தெருவில் மீண்டும் காண்போம் நேசரை அந்த நன்னாள். எக்காலத்தின் தோனி முழங்கிடும், ஆத்தும மணவாளன் வருகையிலே. எக்காலத்தின் தோனி முழங்கிடும், ஆத்தும மணவாளன் வருகையிலே. கிறிஸ்தவுக்குள் நித்திரை அடைந்தோர் விழித்து எழுந்திடுவார். கிறிஸ்தவுக்குள் நித்திரை அடைந்தோர் விழித்து எழுந்திடுவார். மறுக்கரையில் நாம் சந்திப்போம், மறுநிலையாக தந்தவரே, தங்கத்தெருவில் மீண்டும் காண்போம்
நேசரை அந்த நன்னாள் தங்கத்தெருவில் மீண்டும் காண்போம். நேசரை அந்த நன்னாள் உலகத்தில் இன்றும் துன்பமுண்டு, தைரியப்படுங்கள் என்றுரைத்தார். உலகத்தில் இன்றும் துன்பமுண்டு, தைரியப்படுங்கள் என்றுரைத்தார். ஆவியானவரின் சமூகத்தால் நம்மை நிரப்பி நடத்திடுவார். ஆவியானவரின் சமூகத்தால் நம்மை நிரப்பி நடத்திடுவார். மறுகரையில் நாம் சந்திப்போம், மறுநிலையாக தந்தவரே. தங்கத்தெருவில் மீண்டும் காண்போம், நேசரை அந்த நன்னாள். தங்கத்தெருவில் மீண்டும் காண்போம், நேசரை அந்த நன்னாள். கரையில் நாம் சந்திப்போம். அடுத்த பாடல் கொஞ்ச காலம் இயேசுக்காக. 1 பேதுரு 5:10 சொல்லியது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நம்ம இந்த உலகத்துல வாழப்போது கொஞ்ச காலம்தான், ஆனா தேவனோட இருக்க போறது நித்திய நாட்கள், நித்திய வாழ்வு. அந்த நித்திய வாழ்வு எண்ணி அந்த நித்திய வாழ்வு தந்த தேவனை இன்னைக்கு நாம் துதிப்போம். அந்த சந்தோஷத்தை நேற்று கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதனால் இன்ன துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்ன துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே. ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தெய்வம் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த ஓட்டம்
ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து படிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். கனவான்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். கனவான்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். கிறிஸ்துவின் ஜீவன் சாவுகின் ஆதாரம், காணுவேன் என் பிதா முகமே. கிறிஸ்துவின் ஜீவன் சாவுகின் ஆதாரம், காணுவேன் என் பிதா முகமே. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயமுடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது, இயேசுவை நாம் காணும் போது. நன்றி ராஜா, நன்றி சொல்லிக்கிறோம். அப்பா அப்பா கொஞ்ச காலம் உமக்காக பாடங்களுக்கு சீர்படுத்தி இல்லையிடுத்த சிறப்படுத்த வல்லவராய் இருக்கிற ராஜா. எங்கள் பாடுகள் எங்களுடைய தவறுகளினால் அல்ல ஆண்டவரே. அப்பா நாங்கள் அநியாயமாய் பாடுபட்டு சகிக்க பிள்ளைகள் ராஜா. நாங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படுகிற பிள்ளைகளாக இல்லாமல் ராஜா, உமக்காக நீதி நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் துன்பப்பட்டு உண்மை போல பாடுகள் சகிக்கணும். உமக்காக நாங்கள் பாடுகள் சகிக்கணும். எங்களுடைய இந்த உலக பாடுகளுக்காக ஆண்டவரே உமக்காக நாங்கள் பாடுகள் சகிக்கணும் ராஜா. அப்பா உமக்காக நாங்கள் வாழணும். அந்த பாடுகள் நாங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அந்த நித்திய மகிமையை நாங்கள் எண்ணி அனுதினமும் ஆண்டவரே அப்பா நாங்கள் சந்தோஷமா உலகத்துல வாழணும். உங்களை காணும்போது ஆண்டவரே அந்த ஆனந்த வாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ராஜா, அந்த அந்த சந்தோஷத்தை நாங்கள் அடைகிற அந்த
சந்தோஷத்தை எண்ணி நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சிந்தையோடு கூட நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் கற்ப கொடுக்கிறோம். இந்த தருணம் கொடுத்த தயவுக்காக நன்றி ராஜா. அப்பா சிவ கொடுக்க இந்த சகோதரி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே நீங்களே ஆட்கொண்டு நடத்துங்க. நன்றி ராஜா. எல்லா துதிக்காக நம்ம பேசிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Amen. Amen. Thank you, sister, for leading worship. Glory to God. இந்த நாளிலும் நம் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் சரோஜினி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல வர்ஷிப் டைமுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த நாளும் மீண்டும் பல நாட்களுக்கு அப்புறமா உங்களோடு கூட வேத வசனத்தை பகிர்ந்துவதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, இன்பமான நேரம். இது ஒரு ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து இந்த நாள்ல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பல வாரங்களாக அப்பப்போ நம்ம ஆவியானவரை குறித்து பேசிக்ல இருந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். கடைசியா கூட நம்ம ஆவியானவருடைய அசாத்தியங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் நடுவுல ஒரே ஒரு டாபிக், ஜெனரல் டாபிக் ஒண்ணு எடுத்தோம். கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை தேடுவதை குறித்து ஒரு நல்ல வசனத்தை நம்ம கேட்டோம். அதுக்கு அடுத்ததாக இந்த நாளிலும் கூட ஆவியானவருடைய கிரியைகள், அவர் எப்படி ஆவியானவர் அன்றைக்கு ஆதி திருச்சபையை நடத்தினார், இன்றைக்கும் அவர் நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம இன்னைக்கு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அப்போ 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர்கள் நடபடிகள்ல 4ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதியும் 5ஆம் அதிகாரத்துல உள்ள சில பகுதிகளையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் விசேஷமா. சோ நம்ம எல்லாரும் வேதத்தை திருப்பி கொள்ளுவோம். எல்லாருமே உற்சாகமாக வேதத்தை கையில எடுத்துக்குவோம். நிறைய நேரம் நம்ம பைபிளை எடுத்து பார்க்காம அப்படியே ஸ்கிரீன்ல பார்த்துட்டு போறோம். அது நமக்கே பார்த்த மாதிரி இருக்காது. பாருங்களேன், நம்மள அறகுறையா தான் இருக்கும், மனசுல போய் பதியாது. ஸோ நீங்களே அதை கையில வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ரெவலேஷன் கிடைக்கும். நீங்க நிறைய இதுல இருந்து கண்டுபிடிப்பீங்க, நீங்க நிறைய இதுல இருந்து பிரசங்கம் பண்ணுவீங்க. அப்போ ஸோ எல்லாருமே பைபிள் எடுத்துப்போம். பெஸ்ட் இன்னைக்கு, சரிங்களா? இன்னைக்கு நம்ம வாசிக்க போற முதல் வசனம் அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரத்துல 31வது வசனம். ஒருத்தர் வாசிப்போம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. தேங்க்யூ பிரதர். பாருங்க, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. இன்னைக்கு இப்படிப்பட்ட அசைவை நம்ம பார்த்திருக்கிறோமா? ரொம்ப ரேர் இல்ல இந்த மாதிரி ஆவியானவருடைய ஒழிவை பார்ப்பதும், இடம் அசையத்தக்கதான வல்லமையை பார்ப்பதும். இடம் அசையதோ இல்லையோ, நம்ம தான் உருண்டுட்டு இருக்கிறோம் நிறைய இடத்துல. அதை நான் குறைச்சு மதிப்பிடல. அதே நேரத்துல இன்னைக்கு நிறைய தப்பான உபதேசங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இடம் அசையுதுன்ற பேர்ல ஆவியானவர் இறங்கி நிறைய பேர் அந்நிய பாஷையில பேசுவாங்க, இல்ல நல்லா ஒரு தூக்கி எறியப்பட்ட அனுபவம் இருக்கும், நிறைய அனுபவங்கள் இருக்கலாம் ஒரு இதெல்லாம். ஆனா இன்னைக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணி அங்க வீடியோல போட்டு அத காமிச்சு இதுதான் ஊழியம், இங்கதான் வல்லமை இருக்குது, இங்கதான் இப்படிலாம் இருக்குது, இங்கதான் ஆவியானவர் இருக்காரு, என்னமோ குறி சொல்ல கேட்க வரவாங்கன்னு கூப்பிடுற மாதிரியும் அது ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு சிலர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் டிவியில தான் அந்த அட்டகாசம் நடந்ததுன்னா இப்ப யூடியூப்லயும் அந்த மாதிரி நிறைய பாஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அவங்க உருள்றது, பிறல்றது, பேய் ஓடுறது, பாக்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கிறதெல்லாம் கூட போட்டுட்டு இருக்கிறாங்க. அதை நம்பி ஒரு கூட்டம் போறதுக்கும் இருக்காங்க ஜனங்க. ஆனா அன்னைக்கு என்ன இருந்ததா, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆவியானவர் இன்னைக்கும் சொல்ற அவர் அசைக்கக்கூடியவர் தான். ஒரு சில வெரி ரேர் மீட்டிங்ஸ்ல அதை நான் பார்த்துருக்கு உண்டு. ஆவியானவர் வல்லமையா அங்க இறங்கி இருக்கிறத, ஒரே நேரத்துல சகல பேரும் அந்த மழை ஆவியின் மழையில நனைந்திருக்கிறத, பிசாசுகள் அலறி அடிச்சு ஓடுறத ஒரு சில இடங்கள்ல அதை நான் பார்த்தது உண்டு. என்னோட வாஞ்சை என்னன்னா, நம்ம இன்னைக்கு எல்லாரும் இணைந்திருக்கிறோம், இந்த ஃபேமிலி பைபிள் ஸ்டடின்ட்டு நம்ம இருக்கோம். நம்ம ஊழியத்துல நம்ம இதெல்லாம் பார்க்கணும்.
இந்த ஆதி திருச்சபையில நடந்த அந்த அற்புதங்கள், அந்த அதிசயங்கள், அந்த அடையாளங்கள், ஆவியானுடைய கிரியைகள் இன்றைக்கு என் வாழ்க்கையில வரணும். நம்ம வாழ்க்கையில இந்த கடைசி காலகட்டத்துல, இந்த பின்மாறி மழை பெய்யக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம பார்க்கணுங்கிறதா என்னோட வாஞ்சை. பாருங்க, அவங்க வெறும் அசைஞ்சது, குதிச்சது, போனதெல்லாம் இருக்கட்டும். ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம், வாசிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், சில வரங்களை பெற்றுக்கொள்கிறோம், வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனா ஆவியானவர் இங்க அந்த பெற்றுக்கொண்ட மக்கள் மத்தியில என்ன கிரியை நடப்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்க தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல ஆரம்பித்தார்கள். தைரியமா சொல்றாங்க. தைரியமா தேவ வசனத்தை சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிருபைய ஆவியானவர் அவர்களுக்குள்ள செய்கிறார். அந்த கிரியை அவர் நடப்பிக்கிறார். இங்க எல்லா அப்போஸ்தலர்கள் மாத்திரம் கிடையாது. அந்த 12 அப்போஸ்தலர்கள் மட்டும் இல்ல, எல்லா மக்களும் ஆவியினால் நிரப்பப்பட்ட எல்லாருமே தேவ வசனத்தை தைரியமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஊழியர்கள் தைரியமாக அங்க பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தைரியம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, சிறையில போட்டாலும் அங்கேயும் போய் அற்புதம் தான், அங்கேயும் போய் பிரசங்கம் தான், கொண்டு போய் ஜட்ஜு முன்னாடி நிறுத்தினாலும் அங்கேயும் வசனம் தான், அங்கேயும் பிரசங்கம் தான். அப்படிப்பட்ட ஒரு தைரியம் அவர்களுக்குள்ள இருந்தது. ஒரு காலத்துல பயந்துகிட்டு இருந்தவங்க தான். ஒரு காலத்துல வாயே கூட திறக்காத பிள்ளையா நீங்க இருந்திருக்கலாம், அல்லது நான் இருந்திருக்கலாம். பேசாத ஒரு பிள்ளையா இருக்கலாம், மௌனமா இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், பேசினா என்ன தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, தைரியமாய் வேத வசனத்தை சொல்ல வேண்டும். தைரியமா எடுத்த உடனே போய் சொல்ல முடியாது சிலர்கிட்ட. நம்ம என்ன பண்ணணும், ஒரு கேஷுவல் டாக்ல ஒரு ஜாலியா பேசும்போது, அவங்க கிட்ட அன்பா பேசும்போது, பழகும் போது, நான் நிறைய பேர்கிட்ட சரி, என்னுடைய பர்சனலானதை சொல்றேன், அப்படியே யதார்த்தமா பேசிக்கிட்டே இப்படி ஒரு வசனம் இருக்குங்க, இந்த இடத்துல இப்படி போட்டிருக்குங்க, அந்த நேரம் நம்ம பேசுற டாபிக்கு ஏற்ற ஒரு வசனத்தை அந்த இடத்துல சொல்லி, சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா இந்த திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி சொல்லப்பட்டது போல, நம்ம இப்ப என்ன பண்ணணும், தைரியமா சொல்ல நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம ஆண்டவருக்காக பேசணும். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம சும்மா இருக்கவே மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேசுவோம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன சொல்லுவோம், வசனத்தை போய் சொல்லுவோம். நம்ம அத ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கும்போது, அவருடைய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது, ஆவியானவர் நமக்குள்ள செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்கும் போது, நம்ம தைரியமா வசனத்தை சொல்லிக்கிட்டே தான் அவங்க இருப்போம். நம்மள யாருமே என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. சோ பல விதத்திலயும் இந்த வசனத்தை நீங்க எடுத்து சொல்லலாம். வசனத்தை பல விதத்துல நீங்க பயன்படுத்தலாம். நேரடியா பேசலாம். ஒரு வசன கார்டை நீங்க யாருக்காவது கொடுக்கலாம். இந்த வசன கார்டு கொடுக்குற விஷயத்துல ஒரு அதெல்லாம் நம்ம சிம்பிளா நினைக்கிறோம். அது ஒரு பெரிய ஊழியமாலாம் நம்ம நினைக்கிறது. சிலர் இதெல்லாம் என்ன ஒரு பெரிய இதா அப்படிலாம் கூட நினைக்கிறாங்க. ஆனா பர்சனலா அந்த அனுபவத்துல சொல்றேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் முதல்ல ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போகும்போது அந்த வசன கார்டு கொடுக்க எனக்கு தைரியமே இல்லை. இதுல வேற என்னன்னா, எனக்கு சுத்தமா தைரியம் இல்ல. நான் தனியா வேற போறேன். யாருமே தடவை என்ன ஒருத்தர் கூட்டிட்டு போய் ஒரு பாஸ்டர் அந்த இடத்த அறிமுகப்படுத்தி விட்டுட்டாரு. அடுத்த முறை நான் தனியா தான் போறேன் அங்க செய்யறதுக்கு. அப்போ எனக்கு தைரியம் இல்ல. இந்த வசனத்தை கொடுத்தா, இந்த கார்டை கொடுத்தா இதுவே வேற ஒரு ப்ரூஃப் ஆயிரும் நம்ம கொடுத்தோம்னு சொல்லிட்டு. யாராவது அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களா? யாராவது நம்மளை கூப்பிட்டு கேள்வி கேட்டுருவாங்களா? எவ்வளவு ஒரு பயத்தோடையும் திகிலோடையும் இந்த வசன கார்டு ஆனா கையில இருக்கு, கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பேசுவேன். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்பேன். அவங்க பேரை எழுதிப்பேன், அவங்க டிசீஸ் ப்ராப்ளம் எழுதிப்பேன், நோட்ல நோட் பண்ணிக்குவேன். அங்கேயும் அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வசன கார்டு கொடுப்பேன். அந்த வசன கார்டு கொடுக்கறதுக்கு நான் பட்ட பயம் இருக்கே, இது ஒரு ப்ரூஃப் மாதிரி ஆயிடுமே. ஏன்னா கவர்மெண்ட் இப்ப அப்படி இருக்குது. ஆனா அந்த கார்டை வாங்கின அந்த அம்மா அப்படி முத்தம் பண்ணிக்கிட்டாங்க அந்த வசன கார்டை எடுத்து. அவங்க ஒரு ஹிந்து தான். நான் என்னத்த கொடுத்தேன்னு கூட அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அத வாங்கின அந்த முதல் கையே அப்படி முத்தம் கொடுத்து சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டு மகிழ்ச்சியோடு கூட அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கும் நான் மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க.
இன்னைக்கும் மக்கள் இந்த வெளிச்சம் நிறைந்த வேத வசனத்தை வாஞ்சிக்கிறாங்க, தேடுறாங்க, கொடுத்த பெற்றுக்கொள்ள மக்கள் ஆயத்தமா தாங்க இருக்காங்க. நமக்குதான் என்னமா இருக்குது, பயமா இருக்குது. நம்ம கிட்டதான் என்ன இல்ல, கான்பிடன்ஸ் இல்ல. நம்ம தான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மள அற்பமா நினைச்சிட்டு இருக்கிறோம். சோ தைரியமா ஏதோ ஒரு விதத்துல வசனத்தை கொண்டு போய் மக்களிடத்துல சேர்ப்பதற்கு நீங்க தான் உங்களுக்கான வழியை கண்டுபிடிக்கலாம். பிராக்டிக்கலா இதை நான் சொல்ல வரேன். எங்க வீட்டு வாசல்ல கோலம் போடுற பழக்கமே எனக்கு கிடையாது. அதை நான் சுத்தமா விட்டுட்டேன். அதெல்லாம் விக்கிரகாராதன காரியம் அப்படிங்கிற மாதிரி அதை சுத்தமா செய்யறதே கிடையாது. ரீசெண்டா சில வருடங்களா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, கோலம் போடும்போது அப்படியே எங்க வீட்டு வாசல்ல மேல நாங்க கால் படாத இடத்துல வசனம் எழுதிடுவேன் டெய்லி. அந்த வசனத்துக்கு இங்க வர்றவங்க எல்லார்ட்டையும் நான் போய் சொல்ல முடியாதுல்ல. அப்போ என் வீட்டு வாசல பாத்துட்டு போறவங்களாவது படிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது உண்டு. இங்க யார் வருவாங்கன்னா பெரிய கூட்டம் எல்லாம் இந்த இடத்துல கிடையாது. இந்த வீட்டு வேலை செய்யறவங்க, இந்த கட்டட வேலை செய்யறவங்க, பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, என்ன இன்னைக்கு சிஸ்டர் எழுதிருக்காங்க, எனக்கு கலர் கலரா கோலம் போட்டு எதையாவது பண்ணி எழுதி விட்டுருவேன். அப்போ அதை பாக்குறதுக்குன்னே வந்து கலரை பாக்குறதுக்குன்னு வரவங்க வசனத்தை பார்த்துட்டு போவாங்க. இது எனக்கு வசனத்தை தரையில எழுத கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது மனசுக்கு. ஆனாலும் எனக்கு என்ன தெரியுமா, எப்படியோ ஒண்ணு வசனம் போய் மக்கள்கிட்ட சேரட்டும். ஒரு ஆறுதலின் வார்த்தை அவங்களுக்கு போகட்டும், ஒரு ரட்சிப்பின் வார்த்தை அவங்களுக்கு போகட்டும், இந்த தேவன் யார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். சோ பல விதத்துல ஆண்டவருடைய வசனத்தை நாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்மளால கூடும். அன்றைக்கு இவங்க என்ன பண்ணாங்க, மெயினா வந்து ப்ரொக்ளைம் பண்ணாங்க. மெயினா அவங்க வந்து பிரசங்கம் பண்ணாங்க, வாய் விட்டு சொன்னாங்க. யார்கிட்டயும் அவங்க அடக்கி வச்சுக்கவே இல்லை, தைரியமாய் போய் சொன்னாங்க. அப்போ இன்றைக்கு நம்மளும் எப்படி இருக்கணும், தைரியமா இருக்கணும். நம்ம பேசும்போதே நிறைய பேர் என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஹிந்து தான், ஒருத்தரும் ரசிக்கப்பட்டவங்க கிடையாது. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் வசனத்தை சொல்லும் போது அவங்க அமைதியை ஏத்துக்கதான் செய்யறாங்க, கேட்கதான் செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ண வேண்டியது, சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. ஆவியானவர் நமக்கு அந்த தைரியத்தை கொடுக்குறாரு. அப்ப ஆவியானவர் இருக்கிற இடத்துல தைரியமா தேவ வசனம் போய் சேரும். நம்ம அநேகருக்கு தேவ வசனத்தை கொண்டு போய் சேர்க்கிறவங்களாக இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று தைரியமா சொல்ற நம்ம இந்த வசனத்தை தைரியமா போய் மத்தவங்க கிட்ட சொல்றோமா அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். அடுத்த காரியத்தை பார்ப்போம். 32வது வசனம், இதே அதிகாரம், 4வது அதிகாரம், 32வது வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. பாருங்க, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். அன்னைக்கு அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திரளான மக்கள் அங்க ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இதை விட ஒரு அருமையான ஒரு விஷயம் எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சோ எல்லாரையும் ஒரே இருதயமும் ஒரே மனமுங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரகமா இருப்பாங்க. மூத்த பிள்ளைக்கு 2வது பிள்ளைக்கும் கூட ஒரு சம்பந்தமும் இருக்காது. அம்மாவோட தாட்டு வேற மாதிரி இருக்கும், அப்பாவோட தாட்டு வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா இங்க பாருங்க, திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களா இருந்தார்கள். ஒருவராகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலருடைய சபையில, திருச்சபையில இருந்த ஒரு மிகப்பெரிய காரியம் இந்த ஒரு மனம், ஒற்றுமை, பொதுவாக எல்லா காரியங்களும் அவர்கள் அனுபவித்தது. இப்படி ஒரு மனதை எப்படி உண்டானுச்சு அப்படின்னா, ஆவியானவர் அங்கு நிறைவாக இருந்தார். பாருங்க, ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்தார். ஆவியானவருக்கு அவர்கள் முற்றிலுமாய் தங்களை அர்ப்பணித்திருந்தாங்க. ஆவியானவருடைய கிரியையில மிகப்பெரிய ஒரு அற்புதமான கிரியை இந்த இடத்துல ஒரே இருதயம் ஒரே மனத்தை அந்த திரளான கூட்டத்தாருக்கு தேவன் கொடுத்தார். பாருங்க, இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கும் நம்ம எல்லாம் பெந்தகோஸ்தே சபைன்னு சொல்லிக்கிறோம்.
இல்ல ஒரு குறிப்பிட்ட திருச்சபை பேரை சொல்லிக்கலாம், இந்த இடத்துல இருந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம கிட்ட அந்த ஒருமனம் இருக்கா? இதோட சூப்பர் என்ன தெரியுங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் இந்த சபையை சார்ந்தவங்க, நீங்க அந்த சபையை சார்ந்தவங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. நாங்க ஏதோ வேற கான்டினென்ட்ல இருந்து வந்திருக்கோம், நீங்க எங்க இருந்தோ வந்திருக்கீங்கன்ற மாதிரி சுத்தமா நாங்களும் உங்களுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்தவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் எந்த சபைக்காவது போயிட்டு போங்க, அது வேற விஷயம். ஆனா நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், நம்ம எல்லாரும் ஒரே பரலோகத்துக்கு தான் போறோம். நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போற மாதிரியும் அவங்க எல்லாம் பிளாட்ஃபார்முக்கு போற மாதிரியும் நம்ம கிட்ட என்ன இல்ல, சபைகளை வச்சு நம்ம என்ன பண்றோம், வேறுபடுத்தி பாக்குறோம். அப்படி அன்னைக்கு மக்கள் யாருமே இல்ல. அன்னைக்கு எல்லாரும் ஒரே இடத்துல அங்க வந்து ஒரு அற்புதம் நடந்துச்சு, ஒரே இடத்துல மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரே இடத்துல மக்கள் கூடி வந்தாங்க, எல்லார்கிட்டயும் ஒரு மனமும் ஒற்றுமையும் அங்க இருந்தது. அப்போ ஒருவனாலும் தன்னை வந்து தான் மேல நான் கீழே எந்த ஒரு பாகுபாடுமே அங்க இல்லாம இருந்தது. இவ்வளவு பெரிய ஒரு மனதே ஆவியானவர் அங்கே ஊற்றி இருந்தார். இன்றைக்கு எங்க போச்சு அந்த ஒரு மனம்லாம்? அட்ரஸ் இல்லாம இருக்குல்ல. ஒரு மனம் இன்னைக்கு சபை கூடுது வருதலை விடுங்க, ஒரு 4 பேர் கூடி வர இடத்துல ஒரு மனம் இருக்க மாட்டேங்குது. ஏன் இருக்க மாட்டேங்குது? அப்போ நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம மாம்சத்துக்கு இடத்தை நம்ம அதிகமாக கொடுக்கிறோம். மாம்ச சிந்தைகளுக்கு இடம் கொடுக்கும் போது அங்க ஒரு மனம் வராது, ஒற்றுமை வராது, எல்லாமே தலைகீழாதான் இருக்கும். அப்போ இங்க ஆவியானவர் ஊற்றப்பட்ட இருதயத்துல ஒரு மனம் உண்டாகிறது, ஒரே மனம் உண்டாகிறது, ஒரே இருதயம், ஒரே சிந்தை, எல்லாரும் இணைந்து ஒரே காரியத்தை செய்யறாங்க. அவங்களோட முக்கிய வேலையே என்னதான்? ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டோடைய வசனத்தை கேட்பது, வசனத்துல அவங்க கீழ்ப்படிவது, வசனத்துல வளருவது, உபதேசங்கள்ல அவங்க ஸ்திரப்படுவது, அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்வது, திரளான மக்களை ரட்சிப்புகள் நடத்தி சபைக்குள்ள கொண்டு வருவது, இதுவே அவங்க காரியமாக வைத்து எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்கள் செயற்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஐக்கியங்கள்ல இந்த ஒருமனம் தேவை, ஒற்றுமை தேவை, சமாதானம் தேவை. நம்ம எல்லாரும் வெவ்வேறு திருச்சபைகள்ல இருக்கலாம், ஆனா நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சரீரமாகிய ஒரே சரீரத்துலதான் நம்ம எல்லாரும் அவயவங்களாக இருக்கிறோம். ஆனப்படினால இவங்கதான் மேல, இவங்கதான் கீழே, இவங்கதான் முதல்ல வந்தவங்க, இவங்கதான் பின்னாடி வந்தவங்க எல்லாம் கிடையாது. தலையும் நமக்கு முக்கியம் தான், காலும் நமக்கு முக்கியம் தான், நகத்துல அடிபட்டாலும் வலிக்கும் தான், கண்ணுல தொட்டாலும் வலிக்கும் தான், எல்லாமே முக்கியம்தான். அப்ப இதுல யாரும் மேல கீழெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவருடைய சரீரமாகிய திருச்சபையில நம்ம எல்லாரும் அவயவங்களாக அங்கங்களாக இருக்கிறபடினால இந்த ஒரு மனம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஆவியானவர் வரும்போது அந்த கிரியை ஊற்றுறாரு பாருங்க. ஒரு பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரை தேடும் போது அந்த இடத்துல ஒரு மனம் திரளாக பெருகி அது அப்படியே நம்மளை நிரப்புதுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகளாக இருக்கட்டும், திருச்சபையா இருக்கட்டும், நல்லா கூடி ஜெபித்து ஒன்றாக பாடி ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகள் மத்தியில ஆவியானவருக்குள்ள ஒன்றாய் நிரம்பக்கூடியவங்களை பாருங்க. அவங்களோட ஒரு மனம் வந்து ரொம்ப வித்தியாசமா, அவங்க ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. என் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளும் நானும் ரொம்ப சேர்ந்து ஜெபிப்போம். காலேஜ் டேஸ்ல ரொம்ப சேர்ந்து ஜெபிப்போம். எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். நாங்களா எங்களை பார்த்தா சாத்ராக், மேஷாக், தானியேல், ஆபேத்நேகோ வந்துட்டாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒத்துமையா இருப்போம். அதுல ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸா இருப்போம். ரொம்ப நல்லா சேர்ந்து ஜெபிக்கிறது தான் வேலை, ஊழியம் செய்யறது தான் வேலை. ஆனா நாங்க அப்படி ஒருமனமா எப்ப இருந்தோம் அப்படின்னா, நாங்க ஒன்னா சேர்ந்து ஜெபிச்ச வரைக்கும், ஒன்னா சேர்ந்து ஆண்டவரை தேடிட்டு இருந்த வரைக்கும் ஒரு மனமா இருந்தோம். என்னைக்கு அது குறைஞ்சதோ அங்க எங்களுக்குள்ள இருந்த ஒரு மனம் குறைஞ்சது. எங்களுடைய ஒரு மனம் குறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சு, எந்த ஒரு ஊழியத்தையும் நாங்க செய்ய முடியாம போச்சு. இன்னைய வரைக்கும் சரி கான்டாக்ட்ல இருக்கிறோம், பேசுறோம் என்னைக்காவது. ஆனா அன்னைக்கு இருக்கிற ஒரு மனம் இன்னைக்கு எங்களுக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவோ காரியத்தை நாங்க சாதிக்கலாம். ஏன் சாதிக்க முடியாம போகுது? ஏன் அந்த ஒரு மனதை கெடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, ஊழியம் எதுவுமே நடக்காது. குடும்பத்துல ஒரு மனம் இல்லைன்னா முடிஞ்சிச்சு, எதுவுமே காரியங்கள் சரியாக போகாது. அதே போல ஒரு திருச்சபையில மக்கள் ஒன்றுபட்டு வரல அப்படின்னாக்க எதையுமே அந்த சபை சாதிக்க முடியாது. இப்போ ஒரு கூட்டத்துல நம்ம எல்லாரும் இணைந்திருக்கிறோம், ஒரு மனம் இல்லாம ஆளுக்கு ஒரு பக்கம் ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். சில நேரம் அது நடக்குது.
உண்மைதான், இல்ல ஒத்துக்கணும் ஓப்பனா. இப்ப நம்ம வசனத்தை கேட்கறதுல மாத்திரம் நம்ம உட்காந்துட்டு இருக்கோமா, இல்ல வேற வேற வேலைகள்ல பண்ணிக்கிட்டு ஒரு வேலை சில நேரம் பிஸியா இருக்கலாம். ஆனா எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில இருந்தோம்னா கண்டிப்பா அந்த பைபிள் ஸ்டடி அன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கும், போரிங்கா இருக்கும். அப்போ ஒரு மனமா நம்ம செயல்படும் போது எவ்வளவு காரியங்கள் சிறப்பாக நடக்குது. சோ அன்னைக்கு இருந்த திருச்சபையில இருந்த மிகப்பெரிய ஒரு காரியம் இந்த ஒரு மனம், ஒற்றுமை, சந்தோஷம், சமாதானம், அன்பு மிகுதியாக அவர்களிடத்துல காணப்பட்டதை நம்ம பாக்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போற ஆவியானுடைய கிரியைகள்ல ஒன்று 33வது வசனத்தை நம்ம ஒருத்தர் வாசிப்போம். வாசிக்காதவங்க யாராவது ஒருத்தர் வாசிங்க. 33வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஒரு காலத்துல பயந்து ஓடுனவங்க துப்பட்டிய கூட விட்டுட்டு, அதாவது போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ கூட விட்டுட்டு ஓடிட்டாரு மார்க்கு. ஒருவேளை அது மார்க்கா இருக்கலாம். ஆனா அவர் நேரடி சீஷன் கிடையாது. ஆண்டவர் பேதுரு மறுதளிச்சுட்டு ஓடி போயிட்டாரு. இந்த 12 சீஷன்ல ஒருத்தர் கூட ஏரியாலேயே அட்ரஸே இல்லை. எல்லாரும் பயந்து நடுங்கி ஓடி போன இவங்க ஆண்டவருக்கு சாட்சியா அன்னைக்கு யாராவது அவருக்காக வந்து சாட்சி சொன்னாங்களா? யாருமே அன்னைக்கு சாட்சி சொல்ல வரல. ஆனா இங்க ஆவியானவர் வந்த பிறகோ, ஆவியானுடைய வல்லமையினால் இவர்கள் நிரப்பப்பட்ட பிறகோ எப்படி இருக்கிறாங்க? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இவங்கெல்லாம் நேரடி ஐ விட்னஸஸ். இந்த ஐ விட்னஸஸ் இன்னை வரைக்கும் நம்மளால அழிக்க முடியாத அளவுக்கு எழுத்துப்பூர்வமாகவும் நமக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. அப்போ இவங்கள நேரடி ஐ விட்னஸா இருக்காங்க. ஜீசஸ் இங்க வாழ்ந்ததுக்கு, வளர்ந்ததுக்கு, அவர் அற்புதம் செய்ததுக்கு, அவர் மரித்ததற்கு, சிலுவையில மரித்ததற்கு, அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததற்கு, 40 நாள் பூமியில தரிசனமானதற்கு, அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டதுக்கு, பரிசுத்த ஆவியானவர் மழையாக பொழிந்ததற்கு, எல்லாவற்றுக்கும் அவங்க நேரடியான ஐ விட்னஸா இருக்காங்க. அவங்க மிகுந்த பலமான சாட்சி கொடுக்குறாங்க. இந்த சாட்சியை யாராலையும் என்ன பண்ண முடியல, தடுக்க முடியல. இவங்க நேரடி சாட்சிகளாக இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? நேரடியா வந்து நிக்கிறாங்க, தைரியமா நிக்கிறாங்க. அவங்க சாட்சிகளை கலைக்க அவங்களால முடியவே இல்லை. சோ இதே எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துல 32வது வசனம் வாசிப்போம். 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். பாருங்க, இந்த எல்லா சங்கதிகளையும் குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார். சோ இங்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள வந்த போது மிகுந்த பலத்த சாட்சியாக, எந்த அரசாங்கத்துக்கும் பயப்படாதவர்களாக, எந்த அதிகாரத்துக்கும் பயப்படாதவர்களாக, மனுஷருக்கு நாங்க பயப்படுறது வீணா இருக்கும், நாங்க தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 29வது வசனத்துல 5:29 அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி அப்படின்னு சொல்லி இந்த சுவிசேஷத்துக்கு அவங்க பலத்த சாட்சிகளாக இருந்தார்கள். இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒரு பலத்த சாட்சியாக இருக்கிறேனா, அல்லது பலவீனமான சாட்சியாக இருக்கிறேனா, அல்லது என்னுடைய வாழ்க்கை எல்லா காலகட்டத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், என்னோட வீடா இருக்கட்டும், என்னுடைய தெருவா இருக்கட்டும், நான் வசிக்கிற பகுதியாக இருக்கட்டும், இந்த ஊர்லயா இருக்கட்டும், இல்ல வெளியூர்லயா இருக்கட்டும், இல்ல ஃபாரின்ல இருக்காங்க பிரதரா இருக்கட்டும், எந்த இடத்துலயும் நான் சாட்சியாக இருக்கிறேனா? எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கிறேன்? ஆண்டவருக்கு நற்சாட்சியாக இருக்கிறேனா, அல்லது எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சாட்சியாக தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் பலத்த சாட்சிகளாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவருக்கு மிகுந்த இன்னைக்கும் சொல்ற சாட்சியினால அநேகர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள்.
என் வாழ்க்கையில ஆண்டவர் இவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறார், அதிசயம் செய்திருக்கிறார். நான் ஆண்டவருக்குள்ள வந்ததுனாலதான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் என் ஜீவன் தப்பி இருக்கிறது, நான் மரணத்துக்கு தப்பி இருக்கிறேன், பாவத்துக்கு என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய வேத வசனம், இதெல்லாம் நான் சாட்சியா சொல்லும் போதுதான் அது பரவும். நான் சொல்லாம அதை அடக்கி அடக்கி வச்சிட்டு இருக்கும்போது அது என்ன செய்யாது, யாருக்கும் போய் சேராது. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கிறோம்? அநேகர் ரட்சிக்கப்படாம போனதுக்கு காரணமே அநேகருடைய கெட்ட சாட்சிகளால, அவங்க உதாரணமாக வாழ்ந்து காட்டாம போன சாட்சிகள்னால, துர்சாட்சியா வாழ்ந்ததுனால, ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய சாட்சியினால, பேருக்கு கிறிஸ்தவங்களா வாழ்ந்தவர்களுடைய சாட்சியினால அநேகர் ரட்சிக்கப்படல. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட தாக்கத்தை நம்முடைய சுற்றி இருக்கிற சமுதாயத்துல நாம் ஏற்படுத்துகிறோம், நம்முடைய குடும்பத்துல ஏற்படுத்துகிறோம், நம்ம பிள்ளைகள் மத்தியில ஏற்படுத்துகிறோம். நாம ஆண்டவருக்கு ஒரு நல்ல சாட்சியாக இருக்கிறோமா? அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம நல்ல சாட்சியா தான் இருக்க முடியும். கண்டிப்பா கெட்ட சாட்சி இருக்க போறதே இல்லை. ஆனா இந்த சாட்சி பலத்த சாட்சியாக மாற வேண்டும். ஒரு வட்டத்தை போட்டு நம்மளுடைய சாட்சியை முடிச்சிடக்கூடாது. நம்முடைய சாட்சி அநேகர் இடத்துல போய் சேரத்தக்க அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்வோம். அன்னைக்கு உயிரையும் பணையம் வச்சுதான் எல்லாருமே சாட்சிகளாக இருந்தாங்க. 12 அப்போஸ்தலர்களுமே மரணத்துக்கு எதுவும் மரணத்தை துர்மரணத்தை தான் அடைந்தாங்க. எல்லாருமே துர்மரணத்தை தான் அடைந்தாங்க. யோவான தவிர, அவரும் என்ன கூப்பிரையில போட்டாங்க, அவர் ஒருத்தர் தான் தப்பிச்சாரு. பாக்கி எல்லாருமே தலைங்கீழ சிலுவையில அடிக்கப்பட்டு பேதுரு மரித்தார். நம்முடைய தோமா இங்க வந்தவர் ஈட்டியால குத்தப்பட்டார். அநேகர் கத்தியால வெட்டப்பட்டிருக்காங்க, துர்மரணத்தை அடைந்தாங்க. ஆனாலும் அந்த மரணத்துக்கெல்லாம் அவங்க பயப்படவே இல்லை. அவங்க பயங்கரமான சாட்சிகளாக வாழ்ந்து சாதித்து காண்பித்தார்கள். இன்றைக்கு சாட்சி யாரு? இன்னைக்கு தோமா யாரு? இன்னைக்கு பவுல் யாரு? இன்னைக்கு தீத்து யாரு? இன்னைக்கு ஸ்தேவான் யாருன்னா நீங்களும் நானும் தான். நம்ம அமைதியா இருந்தோம் அப்படின்னாக்க நம்மளை வச்சு ஆண்டவர் ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இன்னைக்கு நம்ம பலத்த சாட்சிகளாக, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறது மெய்யான காரியமா இருக்கிறபடினால நம்ம பலத்த சாட்சிகளாக நம்ம காணப்படுவோம். ஆமென். அதுக்கு அடுத்ததாக ஒரு கிரியை ஆவியானவர் செய்து இருக்கிற ஒரு அருமையான கிரியை இந்த இடத்துல பார்க்க போறோம். 35ஆம் வசனம் வாசிப்போம். சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். சாரி, 4:35 வாசிங்க. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஆமென். இங்க ஆவியானவர் அவங்க மத்தியில இருக்கும்போது கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை இவங்க கிட்ட இருந்தது. எதையெல்லாம் கொடுத்தாங்க? அவங்களுக்கு இருந்த நிலம், வீடு, அசட்ஸ் எல்லாத்தையும் வித்து கொண்டு போய் கொடுத்தாங்க. என்ன காரியம் அப்படின்னா, அவங்க சீக்கிரமா ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. சீக்கிரமா ஆண்டவர் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு இம்மீடியட் பருஷான்னு சொல்லுவாங்க. உடனே இயேசு வரப்போறாரு அப்படின்றதுல ரொம்ப கான்பிடென்டா இருந்ததுனால இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து கொண்டு போய் அன்னைக்கு அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அப்போ அங்க கொடுத்தது மட்டும் இல்ல, பகிர்ந்தும் கொடுத்தார்கள். எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ, அவங்களுக்கு எந்த ஒரு நீடுக்குமே குறையில்லாதபடிக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான கிரியை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே நடப்பித்ததை நம்ம இங்க பாக்குறோம். இன்னைக்கு கொடுப்பது ஒரு பெரிய வரம். அநேகருக்கு சிலருக்கு என்ன சொல்லுவாங்க, வேணாம், சில பழமொழி சொல்ல கூட விரும்பப்படலை நான். அப்போ இன்னைக்கும் கெஞ்சனா இருக்கக்கூடிய, கஷ்டப்படுறவங்களை பார்த்து கூட செய்யாத கிறிஸ்தவங்க இருக்காங்க. மத்தவங்களுக்கு கொடுக்கறத தடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு பிச்சைக்காரங்களுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு வைங்க, ஒரு சிஸ்டர் என் கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. சும்மா இருங்க சிஸ்டர், எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், அது ரைட்டோ தப்போ, அது என்னமோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா யாருக்கும் கொடுக்கறத நம்ம என்ன பண்ணக்கூடாது, தடுக்க கூடாது. அப்போ ஒரு ஊழிய காரியத்துக்கோ, ஒரு விசுவாச மக்களுக்கோ, அல்லது ஏதாவது ஒரு ஊழிய காரியத்திற்காகவோ
சக விசுவாசிகளுடைய நலனுக்காகவோ நம்ம நல்ல கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறாரு. அதெல்லாம் ஆவியானுடைய கிரியைகள்ல ஒன்று, மிகப்பெரிய வரம் அதெல்லாம். அப்போ இந்த மக்கள்கிட்ட அது காணப்பட்டது. அவங்க தாராளமா கொடுத்தாங்க, எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. சொல்ல போனா வச்சுக்கவே இல்லை அவங்களுக்குன்னு எதுவுமே. இன்னைக்கெல்லாம் நம்ம எவ்வளவு வச்சுக்கிட்டு பழைய ஏற்பாட்டின்படி தசம பாகம் மாதிரி ஏதாவது கொடுக்குறோம், அல்லது ஒரு சபைகள்ல அவங்களால இயன்றதை கொடுக்குறாங்க, விதவிதமா கொடுக்குறாங்க. பரவாயில்ல, எப்படி கொடுத்தாலும் சரி கொடுங்க, எப்பவும் சந்தோஷமா கொடுங்க, பகிர்ந்து கொடுங்க. குறிப்பா விசுவாச மக்கள், குறிப்பாக ஆண்டவரை அறிந்து கொண்ட மக்கள், சபையில இருக்கிறவங்க விதவைகளாக இருந்தா, பெற்றோர் இல்லாதவர்களாக இருந்தா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது அவங்களுக்கு கொடுக்க ஒரு நல்ல ஒரு விசுவாசிகளாக நம்ம இருக்கணும். அவங்களுக்கு கொடுத்து தாங்கக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். இன்னைக்கு கூட நாங்க ஒரு சின்ன விஷயம் காலையில பேசிட்டு இருந்தோம். பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ்ல திருச்சபையில நடக்கிற காரியம், எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்க மதத்தை விட்டுட்டு, அவங்க பின்பற்றினத காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை நம்பி சபைக்கு வராங்க. இங்க ஒரு வேளை அவங்க ஒரு விதவையா ஆயிடுறாங்க, இல்ல ரொம்ப ஏழ்மையில இருக்கிறாங்க, இல்ல கஷ்டத்துல இருக்கிறாங்க, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க எல்லாம் சபைகள்ல இருக்கிறாங்க. உண்மையா சொல்றாங்க, ரொம்ப வேதனைக்குரிய காரியம். எந்த ஒரு பணக்காரங்களும் அப்படி ஒரு ஏழையை யாரும் தேர்ந்தெடுக்கிறது இல்ல. எந்த ஒரு பணக்காரங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க யாருமே சூஸ் பண்றதுக்கு தயாரா இல்ல. அப்போ ஆனா அன்னைக்கு எப்படி இருந்தாங்க பாருங்க, எல்லாத்தையும் வித்து கொண்டு போய் அங்க வச்சுட்டாங்க. அங்க இங்க யாருமே பணக்காரன் இல்ல, யாருமே ஏழை இல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாங்க, ஒன்னா இருந்தாங்க. யாருக்கும் பேசுறது கூட தைரியமே இல்ல. நாங்க தான் பெரிய ஆளு, நீங்க தான் பெரிய ஆளு, இல்ல நாங்க தான் கொடுத்தோம், நீங்க தான் கொடுத்தோம்னு பேசுறது கூட அவங்களுக்கு தைரியம் இல்ல. அப்போ ஆவியானவர் எப்படி கிரியை செய்திருக்கிறார், அந்த மக்களுடைய மனமாற்றம் எப்படிப்பட்ட மனமாற்றமாக இருந்தது. இன்னைக்கு அப்படி எல்லாம் பார்க்க முடியுதா? நிறைய ஏழை பிள்ளைங்களாவே தான் இருக்காங்க. அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு யாரும் இங்க தயாரா இல்ல. அது ஆண்களா இருக்கட்டும், இல்ல பெண்களா இருக்கட்டும், இல்ல குடும்பங்களா இருக்கட்டும். எந்த விதத்துல நம்ம சுவிசேஷம் சொல்றோம், அவங்க நம்பி உள்ள வராங்க. ஏன் முதல்ல அவங்கள சக விசுவாசியை அக்செப்ட் பண்ணிக்கிறது கூட இல்ல நிறைய பேர். எத்தனையோ பேர் அப்படி காத்திருந்து 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 மேரேஜே நடக்காம கடைசியில இந்துல கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க நிறைய பேருங்க, முஸ்லீம்ல கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க நிறைய பேர். நான் கண்ணால பார்த்ததை நான் சொல்றேன். அப்ப எப்படி சொல்றது, எப்படி இருக்கு கிறிஸ்தவம் இன்னைக்கு, சபை எப்படி இருக்குது? நம்மளுடைய மனநிலை, என்னுடைய மனநிலை, உங்களுடைய மனநிலை, நம்ம எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, நிறுத்து பார்த்துட்டு இருக்கிறார். சோ அந்த அளவுக்கு கொடுக்க நம்ம தயாரா இருக்கிறோமா? அந்த அளவுக்கு பகிர்ந்து கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அப்ப இல்லைன்னா அப்போ என்ன காரியம்? ஆவியானவர் இல்லைன்னா ஆயிட்டாரா? அப்போ நமக்கு எப்படிப்பட்ட வசனம் போதிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சிட்டு இருக்கிறோம்? எந்த இடத்துல இங்க ஏற்றத்தாழ்வு வந்தது? ஆவியானவரே நிரப்பினதுக்கு அப்புறம் நம்ம இன்னொருத்தவங்களை தள்ளி வைக்கிறதுக்கு நம்ம யாரு? அவங்களுடைய ஜாதியின் அடிப்படையிலோ, அவங்களுடைய தொழிலின் அடிப்படையிலோ, அல்லது அவங்களுடைய பொருளாதார அடிப்படையிலயோ. இன்னைக்கு காலைல எடுத்ததும் ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப வேதனையா இருந்துச்சு. கால் பண்ண அப்புறம் நானு என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு சொல்லாத வார்த்தையே கிடையாது. அவங்க ஜாதியின் அடிப்படையில குடும்பத்துல திட்டுறாங்க, தொழிலின் அடிப்படை, உங்க அப்பா ஒரு கூலி வேலையாளு தானே, எப்படி நீ அவன் வீட்டுக்குள்ள மருமலா வந்தன்றாங்க. இவங்க கிறிஸ்தவங்க, அந்த பொண்ணு இந்து. இப்ப அந்த பொண்ணு நல்ல கிறிஸ்தவ பிள்ளை ஆயிட்டு இவங்கதான் அநியாயமாயிட்டாங்க. அப்போ எப்படி வேதனையா இருக்கு, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல எப்படி இருக்குது? அந்த பிள்ளைவும் நல்ல கிறிஸ்தவ பிள்ளை ஆயிடுச்சு, அது நல்லா ரசிக்கப்பட்டுருச்சு, அது நல்லா கரெக்டா இருக்குது. இங்க நம்ம பல வருஷம் உள்ள இருந்தாலும் தலைங்கீழாயாச்சு. எல்லாரும் டவுரி வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க, தைரியமா சொல்றாங்க, எங்க மருமகளுக்கு இது வேணுங்க, அது வேணுங்க, எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அதை பெருமையா பப்ளிக்கா சொல்லிக்கிறாங்க. அப்போ நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை படிக்கலன்னு தானே அர்த்தம். ஸ்தோத்திரம். அடுத்ததாக பார்க்க போற ஒரு காரியம், ஆவியானவர் இருக்கும்போது அவங்க கொடுக்கக்கூடியவர்களாக, பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததான் நம்ம வாங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம்.
அப்போஸ்தலர்களுடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். ஆமென். இந்த அடுத்த அவருடைய கிரியைகள்ல பார்க்கும்போது அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய ஆவியானுடைய மிகப்பெரிய கிரியையாக அப்போஸ்தலருடைய கைகளினால் நடந்தது. ஏன் சாதாரண விசுவாசிகள் மூலமாவும் நடந்திருக்கலாம். இங்க அவர்களுடைய கைகளினால அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. யாரும் அவங்களுக்கு விரோதமா பேசுறதுக்கெல்லாம் துணியவே கிடையாது. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் தேவனிடத்துல சேர்க்கப்பட்டு கொண்டு வந்தார்கள். பாத்தீங்கன்னா விசேஷமா 16வது வசனத்துல வாசிப்போம். 16வது வசனம் 4:16 5:16. சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென். ஆவியானவர் அவர்களுக்குள்ள நிறைவா இருந்தபடியினால அநேக பிணியாளிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். பிணியாளிகள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு அநேகருக்கு அற்புதத்தை கொடுத்து கொண்டிருந்தார். இன்னைக்கு இந்த 12 அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், இன்னும் விசுவாசத்துல தேடினவர்கள், நல்ல சீஷர்களா இருந்த அநேகர் மூலமாக அற்புதங்கள் நடந்தது. பாத்தீங்கன்னா பிணியாளிகள் எல்லாம் சுகம் பெற்றுக் கொண்டார்கள். அசுத்த ஆவியினாலே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நான் உண்மையை சொல்றேன், எனக்கே சில நேரம் வெக்கமா இருக்குது, கேவலமா இருக்குது. பிசாசு பிடியில இருக்கிற அநேகர் விடுதலை ஆக்கப்படுவதை பார்க்க முடியல. நோய்கள் சுகமாகிறதை அநேக இடத்துல பார்க்க முடியல. நடக்குது, ஆவியானவர் கிரியை நடப்பிச்சுட்டு தான் இருக்கிறாரு, அங்கங்க நடக்குது. ஆனா நிறைய இடத்துல ஏமாற்றத்தோடு மக்கள் போகிறார்களே. ஏன் இன்னைக்கு அப்படி இருக்குது? அப்போ நம்ம இங்க ஆவியானவருக்கு முழுசா இல்ல, உலகத்துல பாதி இருக்கிறோம். அப்ப எங்கப்பா கிரியை நடக்கும்? ஆனா அன்னைக்கு அப்படி இல்ல. வந்த எல்லோருக்கும் அற்புதம், வந்த எல்லோருக்கும் சுகம், வந்த எல்லாரும் அசுத்த ஆவிகள்ல பிடிக்கப்பட்டவர்கள் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். அதனால் திரளான மக்கள் உள்ளே வந்தார்கள். அப்ப இன்றைக்கு எங்க போயிட்டாரு? ஆவியானவர் இல்லையா? இன்னைக்கு ஆவியானவர் கிரியை செய்ய முடியாதா? ஏன் என்னை அவர் பயன்படுத்த முடியாதா? அல்லது உங்களை பயன்படுத்த முடியாதான்னா நிச்சயமா முடியும். ஆனா நம்ம அவருக்குள்ள எந்த அளவு இருக்கிறோங்கிறதுதான் காரியம். அப்போ இப்படிப்பட்ட அற்புத அதிசயங்கள், கிரியைகள் இன்ற நாட்கள்ல, அடையாளங்கள் நம்முடைய காலகட்டத்துல நடக்கணும். நம்ம கிறிஸ்துமஸ் கூட்டம் நடத்துறோம், ஓகே சந்தோஷம். ஒரு உயிர்த்தெழுதல் ஞாயிறு கொண்டாடுறோம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரே கூட்டம் கிறிஸ்துமஸ் தான். அது போட்டு விடுங்க. இந்த மாதிரி அற்புத கூட்டங்கள், அடையாளங்கள், சுகமளிக்கும் கூட்டங்கள்லாம் முன்னாடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிடுச்சு இந்த கவர்மெண்ட் பீரியட்ல. ஈவன் தோ இனி வரும் நாட்கள்ல நடக்கணும். இதெல்லாம் கூட்டம் போட்டு நடக்கிறது இல்ல, அங்கங்க நடக்கணும். அற்புதங்கள் நடக்கணும். நம் வீடுகளுக்கிட்ட உள்ளவர்களுக்கு அற்புதம் நடக்கணும், சுகம் கிடைக்கணும். அநேக பிசாசின் பிடியில உள்ளவர்கள் விடுதலை அடைந்து அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். உங்க மூலியமா எத்தனை பேருக்கோ விடுதலை கிடைக்கணும். என் மூலமா எத்தனையோ பேர் இந்த உலகத்துல காத்துட்டு இருக்கிறாங்க. சோ அநேகர் பைத்தியமா இருக்கிறவங்க சுகமாகணும், எய்ட்ஸ் வியாதிகள் சுகமாகணும், எல்லா வியாதிகள் சுகமாகணும், கேன்சர் எல்லாம் சுகமாகணும். அவ்வளவு வல்லமை ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறாரு. அதை நம்ம ஆப்ரேட் பண்றவங்களாக இருக்கணும். ஆமென். என் மூலமா நடக்கணும், உங்க மூலியமா நடக்கணும். இதுதான் இன்னைக்கு ஆவியானவர் விரும்பக்கூடிய, ஆவியானவர் நம் மூலமாக நடத்துவதற்கு காத்திருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆமென். இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போறது அவருடைய கிரியைகள்ல கடைசியா வாங்க 42வது வசனம் 5:42. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ஆமென். பாருங்க, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். தினந்தோறும் அவங்களோட வேலை, ஆக்டிவிட்டிஸ் இதுதான். இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள்னு ஆக்கிட்டோம். ஆனா அவங்க அன்னைக்கு அப்படிலாம் இல்லை. அதுக்காக அவங்க வேலைக்கு போகாம இருந்திருப்பாங்களா, அவங்க உழைக்காம இருந்திருப்பாங்களா, அவங்க சம்பாதிக்காம இருந்திருப்பாங்களான்னா தெரியல.
கண்டிப்பா அதையும் ஏதாவது செஞ்சுட்டுதான் இருந்திருப்பாங்க. அதுக்கு மத்தியிலும் அவங்க தினந்தோறும் ஆண்டவரை தேடினார்கள், வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள், இடைவிடாமல் உபதேசம் பண்ணினார்கள். இதுல என்ன ஒரு இதுனா, ஒரு சின்ன கேப் விட்டானா திருப்பி ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு எல்லாம் கேப்பே கிடையாது, நான் ஸ்டாப் தான். நான் ஸ்டாப்பா ஓடிட்டே இருந்தாங்க. நான் ஸ்டாப்பா அக்கினி பத்தி எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தது. ஆவியானவர் அவங்க மூலமாக அசாதாரணமான காரியங்களை அவர் செய்து கொண்டேதான் இருந்தார். இயேசுவே கிறிஸ்துவென்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். எதுக்குமே பயப்படல. அரசாங்கம் அவங்கள மிரட்டி பார்த்துச்சு, உருட்டி பார்த்துச்சு, என்னென்னமோ பண்ணி பார்த்துச்சு. எதுக்கும் அவங்க பயப்படல. எப்படிப்பட்ட கொடூரர்களுக்கும் அவர்கள் பயப்படாதபடிக்கு அரும்பெரும் காரியங்கள் அவர்கள் மூலமாக நடந்தது. சோ இந்த காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட ஒரு டெடிகேஷன் இன்னைக்கு நமக்கு தேவை. நம்ம இடைவிடாம போய் நம்ம ஆண்டவரை சொல்லணும். ஏதோ ஒரு வகையில நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்தணும். நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்கணும். ஆவியானவர் நம் மூலமாக கிரியைகள் நடப்பிக்கணும். ஆண்டவருடைய நாமம் அகில உலகம் எங்கும் பரவுவதற்கு, நம்ம சுற்றிலும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். அசாதாரணமா தூங்கிட்டு இருக்கிறோம், மறந்து போயிருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம், நம்முடைய பிரச்சனையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். நமக்கு எதுவும் தெரியாது, நமக்கு அவ்வளவுதான் போல கெப்பாசிட்டின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். சில நேரத்துல பலவிதமான பிரச்சனைகள்ல உழண்டு கர்த்தர் நம்ம மேல் வைத்த அழைப்பை நம்ம மறந்து போய் கண் சுருகி போயிருக்கிறோம். ஆண்டவரை சில நேரத்துல நம்பாம அவிசுவாசப்பட்டுட்டு ஆண்டவரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்காம நம்மளும் சோர்ந்து போய் ஒரு வேலை இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆவியானவர் உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்துவாராக. அவர் எழுப்பி நம்மளை ஏவி நம்மளை நெருக்கி அவர் நம்மளை நடத்துவார்னு நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அவர்கள் அன்றைக்கு தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாக இருந்தார்கள். மூன்றாவதாக பலத்த சாட்சிகளாக இருந்தார்கள். நான்காவதாக பாத்தீங்கன்னா அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். ஐந்தாவதாக அவர்கள் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாகவும், ஆறாவதாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்கும்போது அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏழாவதாக அவர்கள் இடைவிடாமல் உபதேசித்து ஆண்டோடைய நாமத்தை அவர்கள் பறைசாற்றி வந்ததை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த காரியங்கள் நம் வாழ்க்கையில, நம்முடைய கூட்டத்துல, நம்மளுடைய வீடுகள்ல, நம்முடைய ஐக்கியங்கள்ல இந்த அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் ஆவியானுடைய கிரியை ஆதி அப்போஸ்தலருடைய காலத்துல இருந்தது போலவே நம்ம அப்படிப்பட்ட ஒரு மகிமையான நாட்களை நாம் திரும்பவும் காண தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நம்ம அப்படியே ஜெபம் செய்து நம்ம முடிப்போம். நன்றி ஆவியானவரே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வேத வசனங்கள் எவ்வளவு இனிமையானவைகள் சுவாமி. எங்களுடைய கண்களை திறந்து விடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ நாட்கள் அப்பா நாங்க எங்களை குறித்து பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ஆண்டவரே மார்த்தாளை போல இருந்திருக்கிறோம், மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அப்பா உண்மை அநேகருக்கு பறைசாற்றக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக அப்பா என்னையும் இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் அப்பா தாய் தகப்பன்மார்களையும் நிரப்புவீராக. குழந்தைகளையும் அப்பா எங்கள் பாலுங்கிற பிள்ளைகளும் உமக்கு சாட்சிகளாக எழும்பும்படி, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் இருக்கும்படி அப்பா எங்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி ஆண்டவரே எங்களுடைய குடும்ப பெண்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பறைசாற்றக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட அப்பா எல்லா ஆண்டவரே இதை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண் மக்கள் ஆண்டவரே உமக்காக எழும்பி செயல்பட அப்பா நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல ஐக்கியத்திற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல பைபிள் ஸ்டடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் இடைப்பட்டு நீர் அவர்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். அவங்க எந்தெந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையில ஸ்ட்ரகிள்ஸா இருக்கோ அதெல்லாம் நீங்க எடுத்து போட்டு அவங்கள வல்லமையா எடுத்து நீங்க பயன்படுத்துங்க இயேசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற வாரங்களிலும் நாங்கள் குடும்பமாக இணைந்து இந்த வேத வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு அநேக அற்புதங்களையும் ஆண்டவரே வேதத்தின் மகத்துவங்களையும் எங்களுக்கு காண்பித்தருளும் சுவாமி. நாங்கள் இன்னும் வளர்ந்து தேறி உமக்காக ஆண்டவரை பிரயோஜனப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரமபிதாவே.